ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷினில் துணி எடுத்து போட்டுக்கலாம். வாஷிங் மிஷினில் துணி போட்டுக்கலாம் பாருங்க. முதல்ல பேண்ட்டுங்க இல்லை ஒரே சைடாக போடக்கூடாது, எல்லா சைடுமே போடணும். எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன். போட்டாச்சு. மிஷின் ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஊற்றிக்கலாம். ரெண்டு மூடி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த இதில் ஊற்ற மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. இதிலே ஊற்றிடுவேன். இன்னொரு மூடி ஊற்றிக்கலாம். இப்போ மிஷின் ஆன் பண்ணி விட்டுடலாம். மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு பைப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. கிளேர் அடிக்குது, அதனால் அப்படி தெரியுது. சுற்றுது பாருங்கள், அதுவே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம வாட்டர் லெவல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வருதா? இங்கே பாருங்கள், இங்கே வருது தண்ணி. அது அந்த ஜன்னலோடது கிளேர் அடிக்குது. சரி, துவைச்சி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாய். கம்ஃபர்ட் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. தண்ணியில் ஊற்றினோம்னா ஃபுல்லாக அப்படியே ஊறிக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆன் பண்ணி விட்டுடலாம். தண்ணி வருதா? துணி ஓடி முடிச்சிருச்சு பாருங்கள், 0 வந்துருச்சு. இனி துணி எடுத்துக்கலாம். மெஷின் ஆஃப் ஆனோன்னே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ துணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி துணி எடுத்துக்கலாம். இதை இழுக்கிறத பெரிய கஷ்டம். பக்கெட்டில் போட்டுடலாம். இப்படியே எல்லா துணியும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாதி துணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 பக்கெட்லேயும் போட்ட மாதிரிங்க. போய் காய போட்டுக்கலாம். இது ஒரு கையில் போடணுமா? போட்டுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், துணியெல்லாம் காய போட்டாச்சு பாருங்கள். அவ்வளோதான். தெரியுதா? அது கிளேர் அடிக்குது, அதனால் அப்படி இருக்குது. சரி, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. பாய்.